வெல்கம் டு சி ஸ்டார் அஃபிஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான புதிய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கடந்த 20 ஆண்டுகளாக கோரிக்கையாக கேட்டுக்கிட்டு இருந்த ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு இன்னைக்கு அமல்படுத்தியிருக்காங்க. அதை பற்றின முழு விவரத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். மாநில அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் 10 ஆண்டுகள் பணியாற்றி இருந்தால் ஓய்வூதியம் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. உறுதியளிக்கப்பட்ட 50% ஓய்வூதியம் வழங்குவதற்கு பயனாளிகளின் 10% பங்களிப்போடு ஓய்வூதிய நிதியம் அமைக்கப்பட்டு அதன் மூலம் ஓய்வூதியம் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஓய்வூதியம் பெறுவோருக்கு 6 மாதத்திற்கு ஒரு முறை அரசு அலுவலர்களுக்கு இணையான அகவிலைப்படி ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியும் அறிவிச்சிருக்காங்க. ஓய்வூதியதாரர் இறந்து விட்டால் அவர்கள் பெற்று வந்ததில் 60% ஊதியத்தை குடும்ப உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியமாக வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அரசு அலுவலர்கள் பணி முழுமை பெற்று ஓய்வு பெற்றாலோ அல்லது பணி நேரத்தில் இறந்துவிட நேரிட்டாலோ குடும்ப உறுப்பினர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வரை பணி கொடை வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. தகுதியான பணிக்காலத்தை முழுமையாக நிறைவு செய்யாமல் பணியில் இருந்து ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஊதியம் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது எவ்வளவு வழங்குவோம் அப்படின்ற பற்றி எந்த ஒரு விவரமும் கொடுக்கல. அது இந்த ஊதிய திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு முன்னாடி யார் யார் ஓய்வு பெற்றிருக்காங்களோ கருணை அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஓய்வூதியமும் எவ்வளவு தொகை வழங்குவோம் அப்படின்றத அறிவிப்பு எதுவும் கொடுக்கல. ஓய்வூதியத்திற்குன்னு சொல்லி ஒரு நிதியம் ஒன்று அமைச்சிருக்காங்க. நிதியத்திற்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழக அரசே ஏற்கும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு புதிய நிதியத்துக்கு தமிழக அரசு 13 கோடி ரூபாய் கூடுதல் தொகையாக வழங்க நேரிடும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. தமிழக அரசு இன்னைக்கு அறிவித்த புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கான விவரங்கள். ஓய்வூதிய திட்டத்தின் மூலம் அரசு அலுவலகர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் அனைவரும் மிகவும் மனமகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.